வர இருக்கக்கூடிய 2026 தேர்தலை ஒட்டி பெரிய கட்சிகள் தேர்தல் அறிக்கையை வெளியிட உள்ளார்கள். அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் அறிக்கையை வெளியிட உள்ளது. எங்கள் தலைவர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய பரிந்துரையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தேர்தல் அறிக்கை குழு தலைவராக திரு கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு துணையாக என்னை போன்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆக இந்த வாரத்திலேயே தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கான மனுக்களை பெற்று அந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையுடன் எங்கள் அறிக்கையும் இணைந்து எப்படி கடந்த 5 ஆண்டுகளில் பெரும்பாலான வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையான அரசு, மாண்புமிகு முதல்வருடைய அரசு பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றியதனால் தொடர்ந்து வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சியான அதிமுக தொடர்ந்து தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கிறது. அந்த 5 ஆண்டுகளில் சொன்னதையும் செய்தார்கள், சொல்லாத பல காரியங்களையும், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், இல்லம் தேடி மருத்துவம், விடியல் பயணம், இலவச பஸ் பயணம் என பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்துடன் ஆண்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதே போன்று எதிர்வரக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான முற்போக்கு மதசார்பற்ற அரசு நிச்சயமாக இன்னும் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றும், சொல்லாத வாக்குறுதிகளையும் நிச்சயமாக நிறைவேற்றும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆக இன்றைக்கு நேற்றைய முன்தினம் மத்திய சென்னையிலே இந்த மனுக்களை பெற்றோம். அடுத்து நாளைக்கும் சென்னையின் இன்னொரு பகுதியில அந்த மனுக்களை பெற இருக்கிறோம். இன்றைக்கு வட சென்னையில சகோதரி மதாரம்மா கனி அவர்கள் தலைமையில இந்த தேர்தல் அறிக்கைக்கான மனுக்களை பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக அவற்றையெல்லாம் அந்த மனுக்களிலே கொண்டு போய் சேர்ப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். முதல் நூல்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச சிறுபான்மைக்கு இடஒதுக்கீடை ரத்து செய்தாங்க. நம்ம தமிழக முதல்வர் ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. மகாராஷ்டிரா 3.5% கொடுத்துருக்காங்கன்றீங்க. இன்னுமே படிப்புல பின்தங்கி தான் இருக்காங்க. அந்த கோட்டாவை இன்னும் ஃபில்அப் பண்ணல இந்த இஸ்லாமியர்களுக்கு IAS IPS. ஒரு அருமையான கேள்வி. தமிழ்நாட்டில் கூட மறைந்த காகிதம் இல்லத்து அவர்களிடமிருந்து தொடர்ந்து அப்துல் சமத் அவர்கள், லத்தீப் சாப் அவர்கள், தமுமுக போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த கோரிக்கையை வைத்தன. நான் அகில உலக இலக்கிய மாநாடு ஒன்றை கலைவாணர் அரங்கத்தில் நடத்தினேன். அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களையும் ஆளுநர் அவர்களையும் அழைத்து இந்த இடஒதுக்கீட்டு விஷயத்தை நான் எடுத்து சொன்னேன். எங்களுடைய காங்கிரஸ் கட்சி கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் வழங்கியிருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே முஸ்லிம் மக்கள் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் பல நல்ல காரியங்கள் செய்தீர்கள். மீலாது விழா, உருது முஸ்லிம்களுக்கு நம்முடைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலே சேர்ப்பது, காகிதம் இல்லத்து கல்லூரி, வக்குஃப் வாரிய கல்லூரி என்று பல நல்ல காரியங்களை நீங்கள் செய்தாலும் நீங்கள் செய்ய தவறிய ஒன்று இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு. காங்கிரஸ் ஆட்சி 1948 இருக்கும்போது 7 விழுக்காடு முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தது. அது சுப்ரீம் கோர்ட்டால் தள்ளுபடி செய்யப்பட்டதால் நாங்கள் பிசி கோட்டாவில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு முழு உரிமையும் கிடைக்கவில்லை. ஆகவே நீங்கள் தர வேண்டும் என்று கேட்ட பொழுது நண்பர் இதயத்துல்லா அவர்கள் கூறுவது போன்று இடஒதுக்கீடு இந்தந்த மாநிலங்களிலே நடைமுறை இருக்குமானால் நாளைக்கே அவசர சட்டம் கொண்டு வருகிறேன், அந்த அவசர சட்டத்திலே கையெழுத்திட வேண்டிய ஆளுநரும் இதோ இருக்கிறார் என்று சொல்லி சொன்னபடி 3.5 விழுக்காடு செய்தார். இந்த 3.5 விழுக்காடில் அன்றைக்கு 25 MBBS என்பது இன்னைக்கு 200 280 MBBS கிடைக்குது. 3-4 மேஜிஸ்ட்ரேட் என்பது இன்னைக்கு 13. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய TNPSC தலைவர் பிரபாகரன் போய் சந்திச்சு எடுத்து சொன்ன பிறகு கூடுதலாக ஒன்றை சேர்த்து 12 13 கொடுத்தார்கள். இப்படி பல்வேறு வகையிலும் இந்த இடஒதுக்கீட்டை முஸ்லீம்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது 2007 நடந்தது. 2011 என்னுடைய இல்ல திருமண விழாவிற்கு
கலைஞர் அவர்கள் வந்தார்கள். அங்கேயும் நான் கோரிக்கை வைத்தேன். கலைஞர் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? இதயத்துல்லா என்னை அழைத்தது மணவிழாவுக்கா அல்லது மாநாட்டிற்கா என்று சொல்லிவிட்டு அவருடைய கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று அன்றைக்கு பல்லாயிரம் பேர் இருக்கும்போது அமைச்சர்கள், நீதியரசர்கள், தலைமை நீதியரசர் இக்பால் போன்றவர்களெல்லாம் இருந்த அந்த கூட்டம் அப்படி கூட்டத்தில் சொன்னார். துரதிர்ஷ்டவசமாக 2011 அவர் ஆட்சிக்கு வர முடியல. இன்றைய முதல்வரிடம் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், கூடுதலாக தர வேண்டும் என்று. நிச்சயமாக இந்த முதல்வரை தவிர யாரும் செய்ய முடியாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2001 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு தருவோம் என்று 5 வருஷம் இருந்தாங்க, கொடுக்கல. 2011 3.5 5 ஆக்குறேன்னு ஸ்ரீரங்கத்தில் சொன்னாங்க, கொடுக்கல. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஏன் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா ஒரே காரணம், முக்கிய கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றியது. அதனால நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி இன்னும் பல முஸ்லிம்களுடைய கோரிக்கை அரசு நிறைவேற்றும். நான் முஸ்லிம்கள் கோரிக்கை மட்டுமல்ல, நீட்டுக்குள்ள 2.5% அதை இந்த அரசிடம் கேட்டிருக்கிறேன். வரக்கூடிய ஆட்சி செய்யும் என்று சொல்லி இருக்கிறார்கள். டிஎன்பிஎஸ்சியில 37 ஆண்டுகள் வரைதான் மாணவர்கள் பரீட்சை எழுத முடியும். அதை 47 எப்படி காங்கிரஸ் தெலுங்கானாவில் 49, இதே மாதிரி பல மாநிலங்களில் 45 49 இருக்கு. சமூக நீதி அரசு இதை நிறைவேற்ற வேண்டும் கேட்டிருக்கேன். நான் காங்கிரஸா இருந்தாலும் திமுக அரசிடம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆசிரியர்களுடைய வேலை வாய்ப்பு, துப்புரவு பணியாளர்கள், இதற்கெல்லாம் நான் போய் பார்த்து அதற்கான கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் வைத்தவன். ஆகவே நிச்சயமாக வடசென்னையில் உள்ள கோரிக்கைகளை நான் முதலிடம் கொண்டு செல்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சார், இப்போ சுதந்திரத்துக்காக மிகப்பெரிய பாடுபட்டது பத்திரிகையும் ஒரு சம்பந்தப்பட்டது. இப்போ அந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளா மாவட்ட அளவில் இருக்க செய்தியாளர்கள், தாலுகா செய்தியாளர்கள், அரசு அடையாளர்கள் தொடர்ந்து இந்த முதலமைச்சருக்கும் சரி போன முதலமைச்சருக்கும் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த வாட்டி உங்க தேர்தல் அறிக்கையில இந்த பத்திரிகையாளர் கோரிக்கையை கொடுக்க முடியுமா? அதிமுக அந்த தேர்தல் அறிக்கையை கையில எடுத்திருக்கிறாங்க. அருமையான கோரிக்கை. கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் சரி, முந்தைய காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, அதாவது மாநில அளவில் உள்ள பத்திரிகைகள், சென்னை நகரில் உள்ள ஊடகங்களுக்கு உள்ள நண்பர்களுக்கு திருவாமியூர்ல வீடு கொடுத்தாங்க. இப்படி பல்வேறு இடங்களில் வீடு கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு பல்வேறு ஓய்வூதியத்திலிருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மாவட்ட பத்திரிகையாளர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று நீங்க கேட்குறீங்க. இந்த கோரிக்கை எனது கோரிக்கையாக ஏற்று உங்களுக்காக நான் அரசிடம் வைப்பேன்.